ஹே எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு த another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அழகு 1 அழகு 2ன்னு கொடுத்துட்டு இதில் திறனறிவு அப்புறம் வந்து காரணிகள் சரிங்களா, ரீசனிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஆப்டிடியூட் சரிங்களா. ஸோ ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஆப்டிடியூட்லேருந்து கேட்குற அந்த 15 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கொஸ்டின் 13 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா. இந்த நோட்டு அப்புறம் வந்து இந்த குட்டி நோட் 3 நோட் இருக்குது சரிங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அந்த அந்த மேக்ஸ்லேருந்து கேட்ட அந்த டாப்பிக்லேருந்து கேட்ட சம் எல்லாமே பார்த்தோன்னா நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக படிக்கிறேன். என்னால் மேக்ஸ் மட்டும் தான் நோட்ஸ் எடுக்க முடிஞ்சுது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தா டெஸ்ட் அப்போ பார்த்தோன்னா புக்ஸை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி தான் போயிட்டு இருந்தோம் சரிங்களா. அதனால் வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ் வந்து ஒழுங்காக நோட்ஸ் எடுக்கல. ஸோ மேக்ஸ் பார்த்தோன்னா ஆப்டிடியூட் இந்த இதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் பார்த்தோன்னா நம்மள்ட்ட வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதை வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணால் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா. ஸோ பாருங்கள், நான் வந்து யூனிட் 1 அதாவது ஆப்டிடியூட் அந்த 15 கொஸ்டினை பற்றி தான் பேசுகிறேன். ரீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட நோட்ஸ் கிடையாது சரிங்களா. ஸோ இதில் இருக்க டாபிக்ஸ் மட்டும் தான் என்கிட்ட நோட்ஸ் இருக்குது சரிங்களா. இதுலேருந்து கேட்குற அந்த 15 கொஸ்டினுக்கு நோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது சரிங்களா. இதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நோட்ஸ் இருக்குது சரிங்களா. இந்த பெரிய நோட்டில் தான் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக் நோட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதி வச்சிருப்பேன் சரிங்களா. ஸோ பாருங்கள், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனு, பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பிளட் ரிலேஷன்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கில் வந்துடும் சரிங்களா. இது அப்புறம் வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ், அந்த டைஸு, அப்புறம் ஏஜஸ்ஸு, இந்த 3 டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கில் வரும். அப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, அப்புறம் மெஷர்மெண்ட்ஸு சரிங்களா, மென்சுரேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி நோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிஜிபி, அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் சரிங்களா. ஸோ எல்லா டாப்பிக்கும் பார்த்தோன்னா நம்மள்ட்ட நோட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த நோட்ஸ் வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸாக படிக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த நோட்ஸ் அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா நீங்கள் இதில் இருக்க சம்ஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க சரிங்களா. இந்த நோட்ஸ் யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து டிஎன்பிசிக்குள்ளே வந்திருக்கேன், ஒரு 6 மந்த்ஸ் தான் ஆகுது. ஸோ எனக்கு அந்தளவுக்கு மேக்ஸை பற்றி எனக்கு தெரியல, மேக்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு மார்க் வந்து கெயின் ஆக மாட்டுது. ஸோ அப்படின்றவங்களுக்கு இந்த நோட்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்க நோட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா நான் ஒரு டாப்பிக்காக எடுத்து பார்த்தோன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் பார்த்தோன்னா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ நம்மளோட டெலகிராம் சேனல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மணி ஸ்பீக். எம்ஆர்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு அப்புறம் மணின்னு போடுங்க, எம்ஏஎன்ஐ, அப்புறம் ஸ்பேஸ் விட்டு அப்புறம் ஸ்பீக், எஸ்பிஇஏகேன்னு சொல்லிட்டு போடுங்க. நம்மளோட டெலகிராம் சேனல் வரும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நோட்ஸு, பிடிஎஃப் எதுவாக இருந்தாலும் பார்த்தோன்னா அதில் நம்ம வந்து அந்த சேனலில் பார்த்தோன்னா அப்லோட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நீங்கள் எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தோன்னா இந்த வீடியோ கீழே நான் தரேன் சரிங்களா. என்னோடய நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டில் இருக்கிற நோட்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் சரிங்களா, கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்தோன்னா அது இந்த குட்டி நோட்டில் தான் எடுத்திருப்பேன் சரிங்களா. ஸோ இந்த குட்டி நோட்டில் தான் எடுத்திருப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு தெளிவாக எடுத்துருக்க மாட்டேன் சரிங்களா. கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே பெனில் எழுதி இருந்திருப்பேன் சரிங்களா. ஒரு கொஞ்சம் வரைக்கும் ஒரே பெனில் எழுதியிருப்பேன். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா கலர் பென் யூஸ் பண்ணி நான் வந்து கொஸ்டின் தனியாக ஆன்சர் தனியான்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன் சரிங்களா. ஸோ வந்து இந்த நோட்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் இப்போ தான் வந்து மேக்ஸ் டாபிக் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு மேக்ஸ் அந்தளவுக்கு வராது அப்படின்றவங்களுக்கு பார்த்தோன்னா என்னோடய நோட்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ரொம்ப டஃப்பான சம்ஸ்லாம் இருக்காது, பட் ஆனால் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சம்ஸாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற சம்ஸாக இருக்கும், பேசிக் சம்ஸாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து பேசிக்ஸை நல்லா கற்றுக்கிட்டாலே போதும், அதுலேருந்தே பார்த்தோன்னா உங்களுக்கு மார்க்ஸ்லாம் நிறைய வந்துடும் சரிங்களா. இந்த குட்டி நோட்டில் பார்த்தோன்னா ஏபிஜிபி அப்புறம் சிம்பிளிஃபிகேஷனோட பாதி இருக்கும் சரிங்களா. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன்றது பார்த்தோன்னா ரொம்ப பெரிய டாபிக் சரிங்களா. ஸோ அது வந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஒரே நோட்டில் முடிக்க முடியல, அதனால் பார்த்தோன்னா எந்த நோட்லேயுமே நான் எழுதியிருப்பேன் சரிங்களா. ஸோ சிம்பிளிஃபிகேஷன்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் தெளிவாகவே நோட்ஸ் எடுத்திருப்பேன். எல்லா மெத்தடுமே பார்த்தோன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும் சரிங்களா. இந்த ஒரு நோட்டில் எடுத்த நோட்ஸ் மட்டும் தான் பார்த்தோன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்காது. மற்றபடி இந்த பேலன்ஸ் 3 நோட்டில் எடுத்துருக்க நோட்ஸ் பார்த்தோன்னா ரொம்பவே கிளியராக இருக்கும் சரிங்களா. ஸோ கலர் பென் யூஸ் பண்ணி நான் எடுத்து வந்துருப்பேன் சரிங்களா. இந்த நோட்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் பார்த்தோன்னா நான் பிடிஎஃபாக எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க சரிங்களா, நான் ஃப்ரீயாகவே பண்ணுறேன். ஸோ நீங்கள் எனக்காக என்ன பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. அதே போல் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதில் ரீசனிங் பார்த்தோன்னா பேலன்ஸ் இருக்க சம் பார்த்தோன்னா நான் வந்து நோட்ஸ் எடுக்கல. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்கிட்ட புக்ஸ் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தோன்னா என்கிட்ட மேக்ஸ்க்கு வந்து புக்குமே இருக்குது, ஸ்கூல் புக்குமே இருக்குது, அப்புறம் பார்த்தோன்னா இன்ஸ்டியூட் புக்குமே இருக்குது. ஆனாலுமே பார்த்தோன்னா இன்ஸ்டியூட் புக்கெலாம் பார்த்தா நம்மளால் கண்டினியூஸாக வந்து முடிக்க முடியாது சரிங்களா. அதில் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும், அந்த புக்கை பார்க்கலையே நமக்கு படிக்கணும்னு தோணாது. நான் அந்த நோட்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து டெய்லி என்ன பண்ணுங்கள், ஒரு 1 ஹவர் 2 ஹவர் பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சால்வ் பண்ணிட்டே வாங்க சரிங்களா.
சால்வ் பண்ணிகிட்டே வரக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வந்து நல்லா வந்துடும் சரிங்களா. போட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸ் நல்லாவே போட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ மேக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கண்கூட பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதும் பார்த்தோன்னா நான் வந்து டாபிக் வைஸ் பார்த்தோன்னா என்னோடய நோட்ஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து வீடியோவாக எடுத்து போடலாமா, இல்லைனா வந்து ஷார்ட்ஸாகவே அப்லோட் பண்ணலாமா, ஒரு சம்மாக போட்டு, இல்லைனா வந்து ஒரு 4-5 சம்மாக போட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணலாமா. ஸோ எந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி பார்த்தோன்னா எனக்கு வந்து குரூப் 4 பற்றி எனக்கு வந்து ஃபுல் ஐடியா இருக்குது சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து நான் வந்து இந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன். ஸோ எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நான் வந்து இன்னும் வந்து ஒரு போஸ்டிங் வாங்காததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சின்றது தான் பார்த்தா நம்மள்ட்ட கொஞ்சம் மிஸ் ஆகுது சரிங்களா. ஸோ அப்பப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ அதனால் பார்த்தோன்னா நம்மள்ட்ட அந்த கன்சிஸ்டன்சின்றது இல்லை சரிங்களா. நீங்கள் வந்து உங்களால் கன்சிஸ்டன்சியாக வந்து படிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா 1 இயர்லேயே பார்த்தோன்னா வேலை வாங்கிட முடியும் சரிங்களா. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோன்னா 162 போட்டேன். இன்னொரு 3 கொஷின் 4 கொஷின் போட்டிருந்தா கிடச்சிருக்கும். ஸோ என்னோடய மிஸ்டேக் தான், நான் நிறைய கொஷின் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ஆப்டிடியூட் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வந்து நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ சொல்ல வந்ததை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.